சொல்லுத்தேனே. ஹாஸ்பிட்டல்ல 4 மணிக்கு டாக்டர் செக்கப்புக்கு வராராம். அப்போ கூட யாராவது இருக்கணும். இன்னைக்கு மீனாட்சிக்கு ஆபீஸ்ல வேலை இருக்கான். என்ன போக சொல்ற அத்தை? நான் போயிட்டு வந்துடவா? சரி தேனே, போயிட்டு வா. சரிங்க அத்தை. மருமவளே, முடிவெல்லாம் நீயே எடுக்க ஆரம்பிச்சிட்டியா? என்ன கேட்காம அவளை போக சொல்ற? இல்ல அத்தை, அங்க யாருமே இல்லைன்னு சொன்னா அதான். அதுக்கெல்லாம் நீ ஏன் கவலைப்படுற? அடுத்த வீட்டு பிரச்சனைய உன் தலையில தூக்கி போட்டுக்காத. ஐயோ, ஏம்மா அந்த மகாராணிக்கு அப்படி என்ன வேலை? அவ போக வேண்டியதானே? இங்க இருக்கிறவங்களுக்கு ஆர்டர் போடுறாள் அவ. இல்ல பாட்டி, அவ வேலையில மாட்டிக்கிட்டா. ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் செக்அப் பண்ணிட்டு அம்மாவோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப யாராவது கூட இருக்கணும்ல. புதுசா என்னத்த சொல்லிட போறாங்க? ஓ அம்மா தான் நல்லா படுத்து தூங்குறாளே. இன்னைக்கு எத்தனை மணி நேரம் தூங்குனான்னு டாக்டர் சொல்ல போறாரு. இல்ல நீ போய் தண்ணி தெளிச்சு எழுப்ப போறியா? பாட்டி, ஏன் இப்படி சொல்றியா? என் அம்மாவுக்கு முழிப்பு வந்துடாதானே தினமும் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்க. எங்களை கஷ்டப்பட்டு அவங்க வளர்த்தாங்க. என் அம்மா இல்லனா இன்னைக்கு நாங்களே இருந்திருக்க மாட்டோம். இத பாரு, எல்லா அம்மாவும் பெத்தா வளர்க்கதான் செய்வாங்க. இத போய் நீ பெருசா சொல்லிக்கிட்டு இருக்க. நான் இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கும் படாத பாடுபட்டு காப்பாத்தி இருக்கேன். இப்ப எல்லாருக்கும் அதெல்லாம் மறந்து போச்சுல்ல? நீ உள்ள போய் வேலைய பாரு. போய் சமையல முடி. பாட்டி, சாப்பாடு வச்சிட்டேன் பாட்டி. எனக்கு சோறு வேண்டாம். நேத்து சாப்பிட்டதே வயிற்றுக்கு ஒத்துக்கல. நீ போய் சப்பாத்தி தக்காளி சட்னி செஞ்சு வை போ. அத்தை, நான் வேணா பண்ணி தரேன் அத்தை. ஏய், உங்ககிட்ட சொன்னனா? அவளை செய்ய சொல்லு போ. பாட்டி, நான் போயிட்டு வந்து செஞ்சிடுறேன். அம்மா அங்க தனியா இருக்காங்க. இப்ப போய் நீ நின்னா மட்டும் உன் ஆத்தாளுக்கு தெரியவா போகுது? அப்படியே படுத்துதானே கிடக்க போற? எப்ப போய் பார்த்தா என்ன? இல்ல, கூடவே இருந்து யாராவது பேசிக்கிட்டு இருந்தா அம்மா எழுந்திருச்சிருவாங்கன்னு சொல்லிருக்காங்க. ஏன் உக்காந்து பாட்டு படி, அவ எழுந்திருச்சு உக்காந்துருவாளாக்கும். அம்மா வீட்டுல இருக்கும் போது நாங்க 2 பேரும் தூங்குனதுக்கு அப்புறம் தான் அவங்க தூங்குவாங்க. காலையில எழுந்திருச்சு எல்லா வேலையும் முடிச்சிட்டு அவசர அவசரமா வேலைக்கு போவாங்க. ஒரு இடத்துல ஒரு நிமிஷம் உட்கார மாட்டாங்க. அப்படி பார்த்தேன் எங்க அம்மாவை. என்னால இப்படி பார்க்க முடியல. அழாத தேனு, ரொம்ப நல்லவங்கள தான் கடவுள் சோதிக்கிறாரு. ஆனா கண்டிப்பா கைவிட மாட்டாரு. சீக்கிரமா உங்க அம்மா கண்ணு முழிச்சிருவாங்கன்னு சொன்னாங்கல்ல, நீ எதுக்கும் கவலைப்படாத. அத்தை, நீங்க எப்ப வந்தீங்க? ஆமாம்மா. மீனாட்சி, நீ வர லேட் ஆகும்னு சொன்ன. ஆபீஸ்ல சீக்கிரமா வேலை முடிஞ்சிருச்சு, அதான் கிளம்பி வந்துட்டேன். நான் உனக்கு போன் பண்ணி சொல்லணும்னு நினைச்சேன், மறந்தே போயிட்டேன். பரவாயில்ல விடு. அத்தை வரவாங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. அத்தையாலதான் நான் இப்போ இங்க வந்திருக்கேன். இல்லனா நான் இங்க வந்திருக்கவே முடியாது. விடுமா, அவளே இப்பதான் வேலையை முடிச்சிட்டு வந்திருக்கா. எதுக்கு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு? என்ன தேனு, ஏன் என்னாச்சு? இல்ல, பாட்டி ஹாஸ்பிடலுக்கு போக கூடாது, வீட்டுல இருக்கிற வேலைய பாருன்னு சொல்லிட்டாங்க. அத்தை தான் கோவிலுக்கு போறோன்னு போய் சொல்லி கூட்டிட்டு வந்துட்டாங்க. தேங்க்ஸ் அத்தை. நீங்க தான் அம்மாவை சம்மந்தியா பாக்குறீங்க, அது ஒண்ணுதான் எனக்கு ஆறுதலா இருக்கு. இதுக்கு எதுக்குமா தேங்க்ஸ்? தேனும் எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி தானே.
தேனு டாக்டர் வந்தாங்களா? இல்ல இன்னும் யாரும் வரல. நான் சொல்றது நீ எங்க கேக்குற? சரியா சாப்பிடுறதும் இல்ல தூங்குறதும் இல்ல. நான் நல்லதா மச்சி சாப்பிடுறேன். அப்புறம் ஏன் உனக்கு அடிக்கடி மயக்கம் வருதுன்னு சொல்ற? தேவி, உனக்கு சீக்கிரமா குழந்தை பிறக்கணும்னு தானே இந்த ட்ரீட்மெண்டே பண்ணிக்கிட்டு இருக்கோம். உன் உடம்ப நீ சரியா பாத்துக்கணும் தாயே. ஆமா, 2-3 வருஷமா எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிட்டு தான் இருக்கோம். வைத்தியம் பண்ண செலவுக்கு ஒரு இடத்த வாங்கி போட்டு 4 வாழைக்கண்ணு நட்டிருந்தா கூட அதுல பழமாவது வந்திருக்கும். என் வயித்துல ஒன்னத்தையும் காணும். அப்படி பேசாத. கண்டிப்பா உனக்கு குழந்தை பிறக்கும். நம்ம குடும்பத்தோட வாரிசு உன்னோடதா தான் இருக்கும். ஏற்கனவே ஒரு மருமக வந்துட்டா, அந்த வெட்டி பையன் எவளையாவது ஒருத்தையும் இழுத்துட்டு வந்து நிக்கதான் போறான். அப்படி ஒருத்தி வர்றதுக்குள்ள உனக்கு குழந்தை பிறக்கணும். நீ எதை சாப்பிட்டாலும் சத்தான பொருளாதான் சாப்பிடணும். வா. சரி, நான் கேண்டீன் போய் உங்களுக்கு காஃபி வாங்கிட்டு வரேன். மா அதெல்லாம் எதுக்குமா இப்போ? இல்லத்த, நீங்க உட்காருங்க, நான் போய் ஏதாவது வாங்கிட்டு வரேன். நீங்க எதுவும் சாப்பிட்டிருக்க மாட்டீங்கல்ல? ஏய் இரு, அப்ப நானும் வரேன். இல்ல டாக்டர் வந்துருவாரு, யாராவது இங்க இருக்கணும்ல, நீ இங்க இரு. தேனு, நீ அம்மா கூட இரு, நான் மீனாட்சி கூட போயிட்டு வந்துடுறேன். சரிங்க அத்தை. சரி, நீ இங்கே இரு. சரி, போயிட்டு வந்துடலாம் அத்தை.